ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனல்ல போன வீக் நான் குழந்தைங்க பிறந்ததுல இருந்து 6 மாசம் வரைக்கும் அவங்களுடைய பேச்சு, மொழி, கேட்பியலோட வளர்ச்சி, அதாவது மைல்கற்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம 7 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுடைய டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். ஸோ 7 மாதத்துல இருந்து 12 மாச குழந்தைங்களுடைய டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸை நான் 3 கேட்டகரிஸா பிரிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல அவங்களுடைய ஹியரிங், ரெண்டாவது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், மூணாவது அவங்களுடைய எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஹியரிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே காது கேட்கறதுக்கு தேவையான எல்லா உறுப்புகளும் கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ 7 மாதத்துல இருந்து 12 மாதத்துல இருக்கிற குழந்தைங்க சவுண்ட் எங்க இருந்து வருது, அது அப்பா அம்மாவோட வாய்ஸா இருக்கட்டும், இல்ல மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல ரைம்ஸா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அந்த சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படிங்கிற சோர்ஸை கண்டுபிடிச்சு திரும்பி அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஆல்சோ சத்தமான சவுண்ட்ஸ் மட்டும் கிடையாது, மைல்டு சாஃப்ட் சவுண்ட்ஸ் கூட அவங்க ரெஸ்பான்சஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பேரை கூப்பிட்டாலும் அதை லிசன் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்சஸ் குழந்தைங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது 7ல இருந்து 12 மாச குழந்தைங்களுடைய புரிதல், அவங்களுடைய மொழியோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். இந்த குழந்தைங்க சின்ன கமெண்ட்ஸ், சின்ன ரெக்வெஸ்ட், இதை எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது வா வா, பாய், எந்திரி, அப் அப் அப், இந்த மாதிரி குட்டி குட்டி கமெண்ட்ஸ், தா ப்ளீஸ் தா, இந்த மாதிரி குட்டி குட்டி ரெக்வெஸ்ட், இதை எல்லாத்தையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பேரு என்ன அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு திரும்பி பார்க்கறது, அந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம டெய்லி லிவிங்ல யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் லைக் தண்ணி, பால், மம்மு, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுக்கு டெவலப் ஆயிடும். நம்ம பேசும்போது சிரிப்பாங்க, நம்ம பேசும்போது கவனிப்பாங்க, நிறைய ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி நம்ம என்ன பேசுறோம் சிரிச்சு அந்த கம்யூனிகேஷன்ல இன்வால்வ் ஆகிறதுக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுடைய லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன், அதாவது இவ்வளவு நேரம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னு பார்த்தோம், இப்போ அவங்க பேசுறது, எக்ஸ்பிரஸ் பண்றது எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க பிறந்ததுல இருந்து 6 மாசம் வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். குழந்தைங்க இந்த 4 to 6 monthsல இந்த சவுண்டோட ஒரு கான்சனன்ட்டையும் சேர்த்து பூ பூ மூ இந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப 7th மந்த்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத 2 சேர்த்து இல்ல 3 சேர்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பு 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 கு 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 கு, இந்த மாதிரி. இத ஒரே மாதிரி மட்டும் இல்ல, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்லயும் அவங்க பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு புகுகா, பபுகு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்லயும் அவங்க பண்ணுவாங்க. இதை வேரிகேட்டட் அண்ட் நான் வேரிகேட்டட் பேப்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் குழந்தைங்க அடுத்து பேச போற மீனிங்ஃபுல் அட்ரன்ஸ்க்கு ஒரு பேஸ்லைன் மாதிரி இருக்கும். இந்த பேப்லிங்லயே அவங்க நிறைய இன்டர்நேஷன்ஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஊ பாபு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சவுண்ட்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் பண்ணி அவங்க சுத்தி இருக்கிற லிசனர்ஸோட அட்டென்ஷனையும் கிராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 9 months to 10 monthsல குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய சவுண்ட்ஸ் மிக்சரா போடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த சவுண்ட்ஸ்க்குள்ள ஒரு மீனிங் இருக்காது. இதான் ஜார்கன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாமே எமர்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஒரு 11 months 12 months ஒரு 1 year கிட்ட வரும்போது குழந்தைங்க அர்த்தமுள்ள வேர்ட்ஸ், அதாவது அம்மா, அப்பா, மம்மி, அம்மா, மம்மா, இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 1 to 3 வேர்ட்ஸ் அட்லீஸ்ட் மீனிங்ஃபுல்லா இந்த ஒரு 1 year டைம்ல அவங்களுக்கு எமர்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது அம்மாவை பார்த்து அம்மா, அப்பாவை பார்த்து அப்பா, தாத்தாவை பார்த்து தாத்தா, இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா சில வேர்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த 1 year டைம்ல அச்சீவ் ஆயிடும். அண்ட் சின்ன சின்ன கெஸ்டர்ஸ், அதாவது பை, ஃபிளைங் கிஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்டர்ஸை இமிட்டேட் பண்றது, அதை இனிஷியேட் பண்றது, அதுவுமே இந்த 1 yearக்குள்ள அவங்களுக்கு டெவலப் ஆயிடும். இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு 7 மாதத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்களோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் என்ன, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இது பண்றாங்களா, இது பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்ல டிலே இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தாலோ நீங்க ரைட் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட், இல்ல உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்க ஃபேமிலி டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்கறது அப்படின்னா, நீங்க ஒரு ரைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்ரோச் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்க ஏர்லியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தையோடைய மொழி வளர்ச்சிக்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும்.
எனக்கு என் குழந்தையோட டெவலப்மெண்ட்ஸ் கரெக்டா தான் இருக்கா? என் குழந்தை எங்கேயாவது லேக் ஆகுறாங்களா? இந்த மாதிரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்க கிளினிக்கோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்டல் செக்லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். பர்த்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்க குழந்தை பண்ணக்கூடிய விஷயங்கள ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க அதுல உங்க குழந்தையோட ப்ராக்ரஸ மானிட்டர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்க சைல்டு கிட்ட ஏதாவது டிலே இருக்கா? இல்ல அவங்க ஏஜ் அடிக்குவேட் தான் பண்றாங்களா? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால உங்க சைல்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஏர்லியா இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்க இல்ல உங்க சுத்தி இருக்கிற ஏதாவது குழந்தைங்களுக்கு பேச்சு மொழி முழுங்குறது சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அண்ட் யாரை அப்ரோச் பண்றதுன்னு தெரியல, ரைட் ப்ரொஃபஷனல்ஸ் யாருன்னு தெரியல, இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கான குவெரிஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் கன்சல்டேஷன்ஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் பேச்சு, மொழி முழுங்குறது சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட்.